பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். பிரியமான தேவ ஜனமே, இந்த காலவோளை கிறிஸ்துவில் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை இந்த சேனல் வழியாக உங்களுக்கு கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்படிக்கு இந்த பிழைப்பு, இதற்கு நாம் தீமை அல்ல நன்மையை பின்பற்றி வாழுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தீமை என்பது பிசாசுக்கானதும், நன்மை என்பது கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்துகிறது. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அதனால தான் பிசாசானவன் நம்முடைய இரட்சகர் இந்த பூமியிலே வந்து உபவாசித்த முடித்த போது அவரை சோதிக்க அவன் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றான். சிருஷ்டித்தவரிடத்திலேயே இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். நாம் எம்மாத்திரம். இயேசு அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்றார். இன்று பல நேரங்களிலே நாம் விழுந்து போகிறோம். அதனால தான் இந்த வாழ்வு கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மரணத்துக்கு பின்பு இல்லை மறுரூபத்துக்கு பின்பு நாம் கிறிஸ்துவோடு கூட நித்தியமாய் இருக்க முடியும். அதனால தான் வேதத்தில் பல வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இதில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் உங்களையும் என்னையும் திடப்படுத்துகிறதும் சீர்படுத்துகிறதுமான வார்த்தைகள். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை எல்லாம் கவனித்து மற்றவர்களைப் போல வாழ்வது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவன் என்ற பெயரை விட கிறிஸ்துவாய் வாழ்கிறார்கள் என்றதான அவசியம் என்று தேவையாய் இருக்கிறது. அன்று அப்போஸ்தலர்கள் அப்படிதான் வாழ்ந்து காண்பித்தார்கள். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுங்கள், தீமையை தேடுகிறவர்களுக்கு தீமையே வரும் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் தேவாவினால் அருளப்பட்ட வார்த்தைகளே. நாம் பிழைக்கும்படி தீமை அல்ல. அப்படி நாம் தீமையை தேடுவோமானால் நிச்சயம் தீமை வரும். சடுதியில் சகாயமின்றி மடிந்து போவோம். ஏனெனில் கிறிஸ்து அல்லாத வாழ்க்கை, உலக பிரகாரமாய் கிறிஸ்துவை ஏற்று வாழாதவர்கள் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சபைக்குட்பட்டு வேதம் வாசித்து கர்த்தர் பந்தியிலே பங்கு கொண்டு, ஆராதனில் பங்கு கொண்டு, ஜெபங்களில் பங்கு கொண்டு, உபவாசித்து ஜெபித்து கிருபா வரங்களை எல்லாம் பெற்று வாழ்கிற நாம் பின்வாங்கும் போது நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடியும் தேவனுடைய சமாதானத்தையும் கிருபையும் எவ்வளவு நம்முடைய வாழ்வில் நல்லதாயிருந்தது என்பதை. வேதத்தில் விழுந்தவர்களுடைய சாட்சி கேவலமான சாட்சிகள், அவலட்சணமான சாட்சிகள். அதே கிறிஸ்துவை விடாமல் பின்பற்றி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நான் சேருகிறேன் என்று சொன்ன சாட்சிகளெல்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்க நாம் அவைகளை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்மையை தேடுங்கள். தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். இப்ப கர்த்தராகிய கிறிஸ்துவை தேடுங்கள், அப்பொழுது இந்த பிழைப்பு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனால் நிறைய வேதம் வாசிக்க வேண்டும். வேதம் வாசிக்கிற வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். வேதம் வாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக முக்கியமான அதன்படி நாம் நடப்பதும் நாம் நம்மை காத்துக்கொள்வதுமாகும். அதனால் நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடினா அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நான் ஏற்கனவே கடந்த வாரங்களில் நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடையவன் என்று சொல்வதை விட தேவன் இவர்கள் என்னுடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும். இந்த நடக்கிறதான எல்லா பாவ கருமங்களும் சபைகளில், ஊழியக்கார குடும்பங்களில்,
பிள்ளைகளிலே விசுவாசிகளிலே தான் நடக்கிறது. காரணம், ஏவாளை வஞ்சித்தவன் இன்றும் வஞ்சிக்கிறவனாக தான் இருக்கிறான். விழுந்து போகிறார்கள். நாம் தெளிவுபடுத்த வேண்டும். நாம் தெளிவாய் இருந்தாதான் மற்றவர்களை தெளிவுபடுத்த முடியும். நாமே குருடனானால் 2 பேரும் போய் பள்ளத்திலே குழியில விழுந்து மாண்டு போவோம். ஆதலால் நாம் கண்கள் திறக்கப்பட்டு இருக்கணும்னா நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்கும்போது நாம் மற்றவர்களை நடத்துவதற்கு எச்சரிப்பதற்கு அது ஏதுவாய் இருக்கு. பிரியமான தேவ ஜனமே, வேதத்திலே பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மிக 3ஆம் அதிகாரத்தில் கூலிக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், லாப நோக்கத்தோடு செயல்படுகிற ஊழியர்களை குறித்தும் எழுதப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லுகிற இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் ஒரு வாலிப பெண்ணுக்கு ஒப்பிட்டு தன் ஜனத்தை பேசுகிறாள். அவன் தன் வாலிபத்தை சீரழித்து விட்டால் அவளுடைய குடும்பம், அவளுடைய எதிர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த காரியங்கள் தாய் தகப்பனுக்கு, உறவுகளுக்கு தெரிய வரும்போது அவளுடைய திருமண காரியங்களில் எப்படி அவர்கள் ரியாக்ஷன் பண்ணுவாங்க? அதை குறித்து தெளிவுபடுத்துகிறார். இப்படிதான் இன்று சபை இருக்கிறது. இன்றும் அப்படிதான் இருக்கிறது. இன்று காலை எங்களுடைய காலை டிவோஷன் பிரேயரில் ஒரு சகோதரி சொன்ன வார்த்தை, இதே கர்நாடகாவில் ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியம் செய்கிறவர், அவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அங்கே சபைக்கு வந்ததான ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய அவன் காதலித்தான். அவள் அந்நிய பெண். ஊழியக்காரனிடத்துல வந்து கேட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னா, இது வேதத்துக்கு புறம்பானது, அதுவும் அந்நிய பெண், எப்படி இதை நீ செய்தாய்? இத்தனை நாள் சபைக்கு வந்து உனக்கு இவ்வளவு உபதேசித்து உனக்கு இவ்வளவு காரியங்களை நான் சொல்லிக் கொடுத்தோம், ஏன் இப்படி புத்தீனமாய் நடக்கிறாய் என்று கண்டித்தார். அந்த கண்டிப்புக்கு இடங்கொடாமல் கிறிஸ்தவ விரோத கும்பலோடு கூட போய் கைகோர்த்து கொண்டு அதே ஊழியக்காரனுடைய 2வது மகளை கிட்னாப் செய்திருக்கிறாங்க. இப்ப காதலித்த பெண்ணை விட்டு விட்டான். இந்த ஊழியக்காரருடைய பெண்ணை அந்த விரோதிகள் நடுவில் திருமணம் முடிக்கிறான். ஊழியக்காரர் என்ன செய்வார்? கிறிஸ்தவ போராளிகள் ஏராளம். ஊழியர்களை மயக்குகிற, ஊழியர்களை வஞ்சிக்கிற பலர் இருக்கிறார்கள், அன்றும் இருந்தார்கள். அதை தான் மிக தெளிவுபடுத்துகிறான். அவர்களிடத்தில் போகாதிருங்கள் என்று. கிறிஸ்துவின் நாமத்தை இந்த பிழைப்புக்காக எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துகிறார்கள். அவருடைய செல்வ வாழ்வுக்காக, அவருடைய குடும்ப நலனுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்க்கிறார்கள். அவர்கள் நிச்சயம் தேவனிடத்தில் போவதில்லை, மாயையெல்லாம். அதனால் நாம் தெளிவடைவோம். அது அவரவருடைய பாடு வெளிப்படுத்தலை நாம் வாசிப்பது போல சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிக்கான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். பிரியமான தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை யாரிடத்திலும் கையேந்துகிற வாழ்க்கை அல்ல. ஆதி பரிசுத்தவான்கள், வேதத்தில் இருக்கிற புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள், ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள், இவர்களையெல்லாம் கவனித்து பாருங்கள். எத்தனையோ ஊழியர்கள் இன்று ரிட்டையர்டான ஊழியத்திற்கு வருகிறார்கள். ஏன்னா பல யூனிவர்சிட்டி, போலியான யூனிவர்சிட்டி நடத்துகிறவர்கள் சொல்லுகிறது ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை என்று. நல்லது, சபை கீழே ஜனத்தோடு இருந்து விசுவாசியாய் இருந்து ஊழியக்காரனுடைய கரங்களை பலப்படுத்த ஊழியத்தை செய்யுங்கள். ரட்சிக்கப்படுகிற எத்தனையோ நட்சத்திரங்கள் இன்று நேரடியாக ஸ்டேஜுக்கு வருகிறார்கள். பிழைப்பு, என்னையும் அணுகினார்கள், எனக்கும் பழக்கம் உண்டு. ஆனால் பழக்கம்தான், நட்பு தான். அவர்களோடு கரங்கோர்த்து தெய்வநாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடாது. பொய்யினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பிழைப்புக்காக, இந்த பூமியின் வாழ்வுக்காக தீமையை அல்ல நன்மையை தேடுவோம். தீமையை தேடிக்கொண்டு கர்த்தருடையவன், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்வோமானால் நிச்சயம் நாம் நஷ்டம் அடைவோம், இல்லையென்றால் இழப்பு உண்டாகும். ஆதலால் எரேமியாவில் ஒரு வார்த்தை உண்டு, உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் விட்டு
சீர்படுங்கள் என்று சொல்லி, உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கால வேளை கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் தாவீதை போல கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருப்பார். எங்கும் அது இல்லை. ஊழியக்கார கூடுகையிலே பேசுகிறார்கள், ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது எவனும் முழங்கால நிற்கிறதில்ல. ஒரு கூட்டத்தை சேர்த்து ஒரு கூட்டத்தை கூட்டி போராட்டம் என்று அறிவிக்கிறார்கள். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் எங்கே அதை செய்தார்கள்? ஆதி பிதாக்கள் எங்கே அதை செய்தார்கள்? என் தாத்தாவோடு நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் இருந்தார்கள். பல பரிசுத்தவான்கள் என் தலையின் மேல் கை வைத்ததுண்டு. என் தகப்பன் அதை எனக்கு சொல்லி இருக்கிறார். அதனால் தான் தைரியமாய் நான் பேசுகிறேன். வேதத்தை அல்லாமல் என் தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்தது. வேதத்தை அல்லாமல் வேற ஒன்றையும் வாசிக்காத, எந்த புஸ்தகத்தையும் வாசிக்காத, அது அந்த ஊழியக்காரனுடைய வெளிப்பாடு, அது அவன் சபைக்கானது. அதை வாசித்து நீ அதன் பிரகாரம் நடக்கணும்னு அவசியம் அல்ல. வேதம் பிரதானமானது. இதை வாசி, இது எல்லா ஞானத்தையும் உனக்கு கொடுக்கும், எல்லா விஷயத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்று சிறுபிராயத்திலிருந்து போதித்தார். நான் வளர்ந்து விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஊழியர்கள் முகத்தை பார்த்து தான் வளர்ந்து வந்தேன். பல ஊழியர்கள் என்னால் பட்டியலிட முடியும். வேணுமென்றால் ஒரு நாள் என் தாத்தாவினுடைய பைபிள் காலேஜ் போட்டோஸையும் அதில் இருந்த ஊழியர்களுடைய பெயரை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறேன். இவர்களெல்லாம் சேர்ந்து என் தாத்தாவோடு நின்றார்கள். 81 வரை ஐபிஎஸ்னுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர்களெல்லாம் இப்படி யாரிடத்திலும் போய் நிற்கவில்லை. என் தாத்தாவினுடைய கடைசி மரணம் 81 நடக்கும் போது என் தகப்பன் சொன்ன சாட்சி, ரிச்சி பக்கத்தில், லால்குடி பக்கத்தில் டால்மியா சிமெண்ட் எல்லாருக்கும் நமக்கு தெரிந்ததே. கிளை சபையில கன்வென்ஷனை நடத்த நாட்கள் மாறி மாறி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் விடாமல் முயற்சித்து அதை நடத்த அவர் போய் பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது யாரோ ஒருவர் 2 கற்களால் அவரை அடித்தான். செங்கல் 2 உடைத்து 2 பகுதியில் அவரை அடித்தார்கள். அதிலே தான் வந்து வியாதிப்பட்டார். ஏறக்குறைய அவருக்கு அப்பொழுது 81 வயது. என் தகப்பனுக்கு வசதி இருந்தது, ஹாஸ்பிட்டலில் இருந்தது. திருச்சி மாவட்டத்தினுடைய பெல்ல என்ன தகப்பன் எம்ப்ளாயாக இருந்ததுனால அவருக்கு ஹாஸ்பிட்டல் வசதி இருந்தது, நல்ல சிகிச்சை. ஆனால் எங்கள் தாத்தா சொன்னது, நோ, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறேன், என் நேரம் முடிந்தது. தொடர்ந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஊழியக்காரனோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்திற்காக ஓடுங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை எச்சரித்து சொல்லி கர்த்தருக்குள் மரித்தார். அவர் மரிக்கும் போதும் என் தலையின் மேல் கை வைத்து மரித்தார். என் அத்தைமார்கள், என் குடும்பத்தார் எல்லாம் எனக்கு சொன்ன சாட்சிகள். அதனால் தான் பிரியமானவர்களே, என்னவானாலும் இந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து இருப்போமானால் நிச்சயம் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இதை நாம் செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளோடு இருப்பார். நம்மோடு கூட யாரும் வரணும்னு அவசியம் அல்ல. தாவீதை போல நாம் ஒன்றாய் இருந்தாலும், கோலியாத்தாகட்டும், சிங்கமாகட்டும், கரடியாகட்டும், என்ன வந்தாலும் தைரியமாய் எதிர்த்து நின்று ஜெயிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்கிற இந்த வாழ்விலே தீமை அல்ல, நன்மையை, கிறிஸ்துவை, சபையை பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படி பின்பற்றி நடக்கிற உடைய பிள்ளைகள், இந்த கால வேளை என்னோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளோடு கர்த்தரே கூட இருப்பீராக. அவர்கள் வாஞ்சிப்பது போல், விரும்புவது போல கர்த்தர் கூட இருந்து இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும், இவருடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும், பிசினஸையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்தும். இவர்களை பார்க்கும் போதே சேனைகளின் தெய்வ பிரசன்னத்தை, தெய்வத்தை பார்க்கும்படியான மகிமை இவர்களை மூடட்டும். ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து எங்களோடு இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி.